ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நாம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸை நல்லா அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். கரையும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த பிசரை மார்க் பண்ணிக்கோங்க, 1/2 இன்ச்சு. அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு இடுப்பு மடிச்சடிப்போம்ல, அதுக்கு 1.5 இன்ச்சு விட்டு ஸ்கேலால் கோடு போட்டிருக்கேன். ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்குவோம். ப்ளவுஸ்லேருந்தே தான் அளவு எடுக்கிறேன். அளவு ப்ளவுஸை வச்சு தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இந்த இடுப்புலேருந்து ஷோல்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் ப்ளவுஸோட ஹைட்டு. அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி அதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை 4 மடித்து போட்டு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஷோல்டரு, கழுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டரை, அளவு ப்ளவுஸை, சைடு, கழுத்து 3 இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோம். நார்மல் ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணுற மாதிரியே தான், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மாறும் நமக்கு. அடுத்தது இடுப்பை மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேன். டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது சைடு உயரம். ப்ளவுஸோட சைடு உயரத்தை எடுத்தால் தான் ஆம்கோலோட உயரம் எவ்வளோ வருதுன்னு நமக்கு தெரியும். ஆரஞ்சு இருக்குது இப்போ நமக்கு. ஷோல்டரு டேப்பில் ஒரு வாட்டி அளந்துக்கிட்டேன். கழுத்து 9.5 இன்ச்சு, 15.25 இன்ச்சு இருக்குது. 15.5 இருக்குது ப்ளவுஸோட ஹைட்டு. நெக்கு 9, 6, ஷோல்டர் 6, கழுத்து 2.25. ஆறு இருக்குது ஆம்கோலுக்கு. நம்ம ஆம்கோல் ஹைட்டை கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை வச்சு அளந்தோம் ஒரு வாட்டி. அதே டேப்பால் அளந்து செக் பண்ணிக்கிறேன். 1.25 வச்சுக்கலாம். 1.25 வச்சு ஷோல்டர்லேருந்து பாதி அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 3தையும் இணைச்சிக்கிறோம். நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்துருச்சு. அது அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தை பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரவுண்ட் நெக்கு, அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்துக்கிறோம். கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் விட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருக்கேன். ஸ்கேல் 1.5 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக இருக்கும். 1.5 இன்ச்சு நம்ம சைடில் விட்டுக்கலாம் துணி எக்ஸஸாக. நம்மளுக்கு பேக்கு மார்க் பண்ணுறது நார்மல் ப்ளவுஸ் மார்க் பண்ணுற மாதிரியே தான், எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுவோம். துணியை எப்படி போகிறோன்னு மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸு. மற்றபடி ப்ளவுஸை நேர் கட்டிங்க்கு மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அந்த ப்ளவுஸை மட்டும் நம்ம மாற்றி போடணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். எப்போவும் நம்ம போடுவோம்ல நேர் கட்டிங்க்கு, அந்த இடத்துலையே கிராஸாக போட்டுக்கணும். அவ்வளோதான்.
எப்படி போடுறேன்னு பாருங்கள். லைட்டாக கிராஸ் இருக்கும். இது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். துணி கம்மியாக இருந்தால் இப்படி போட்டுக்கலாம். துணி நிறையா இருந்துச்சுன்னாக்கா ஃபுல் கிராஸில் போட்டுக்கலாம் நம்ம துணியை. சேம் இனிமேல் நம்ம நார்மல் ப்ளவுஸ் மார்க் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட்டு, அதே மாதிரியே தான் அங்கே நேராக ஸ்கேலை வச்சு கூட போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் ஆம்கோலை வரைச்சிக்கோங்க. நெக் அளவு மட்டும் ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்குவோம். நெக் அளவு ஆம்கோல்லாம் அதே தான், அதே மாதிரி குழி வெட்டிக்கணும், அவ்வளோதான். நம்ம இப்போ ப்ளவுஸ் மேலே போட்டோம்னா அந்த பீஸை எடுத்துக்கலாம். பேக் பீஸை எடுத்துகிட்டு கைக்கு ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. குழி வெட்டிக்கோங்க. 1/2 இன்ச்சு இறக்கம் வந்தால் போதும். இது ப்ளவுஸை எப்படி போடணும் பாருங்கள். ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதை விட்டுட்டு அதுக்கு கீழே வைக்கிறோம். பாருங்க, அந்த ஆம்கோலும் நம்ம மார்க் பண்ணியிருக்க ஆம்கோலும் ஒன்றா வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கழுத்தை எப்படி எடுக்கிறேன்ட்டு, கழுத்து எங்கே அங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. தையலுக்காண்டி நம்ம ஓப்பன் பீஸ் அடிக்கிறது ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கழுத்து நம்மளுக்கு அகலமாக வேணும்னாக்கா அந்த பாக்ஸ்லேருந்து 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ வெளியில் வரைஞ்சிக்கலாம். கழுத்து வேண்டான்னாக்கா நம்ம அதிலே அந்த பாக்ஸ்லேயே வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு பார்ப்போம். ஃப்ரண்ட்டு ஓப்பன் பீஸ்கிட்ட வரும்ல டாட்டு, அதுக்கு கழுத்துலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கும் பட்டிக்கும் சேர்த்து நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கழுத்துக்கிட்ட தையலுக்கு விடணும், பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு துணி விடணும், எல்லாத்துக்கும் சேர்த்து 1 இன்ச்சு விட்டுருக்கேன். 1 இன்ச்சு போதும். அப்புறம் சென்டர் டாட்டுக்கு இங்கே பாருங்கள், சென்டர் டாட்டுக்கு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம்ல முகனை, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த டாட்டோட கீழ்ப்பகுதி வரைக்கும் இன்னொரு மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்கான அளவு விட்டுக்கிறோம். அடுத்தது சைடில் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பட்டி வரைக்கும் ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, பட்டி அதில் தெரியல, அதனால் மார்க் பண்ண வரைஞ்சிக்கிட்டேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். தையலுக்கான அளவை கண்டிப்பாக விட்டுறணும். அந்த ஆம்கோல்லேருந்து அந்த பட்டி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே தையலுக்கு மேலேயும் நம்ம ஆம்கோல்ட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம மார்க் அளவு எடுத்தேன். இப்போ 3த்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம், 3 அளவுகளையும். நம்ம மெஷர்மெண்ட்டு உடம்பு அளவு எடுத்து வெட்டினாக்கா இன்னும் கொஞ்சம் இது இறக்கம் வைப்போம். அளவு ப்ளவுஸில் இப்படி தான் இருக்குது, அவங்க கொடுத்த அளவில். அந்த பக்கத்தில் 1 இன்ச்சு, இந்த பக்கத்தில் 1 இன்ச்சு வைப்பேன் நான். அளவு ப்ளவுஸில் 1 இன்ச்சு இல்லை, சேம் அப்படியே வந்துருச்சு. கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங்னா நம்ம இந்த துணியை எப்படி போட்டோம், இப்படி கிராஸாக போட்டோம்ல, அதுதான் நம்மளுக்கு கிராஸ் கட்டிங், வேறு ஒன்றும் இல்லை. டாட்டு பிடிச்சா நல்லா கப் ஷேப் நல்லா எடுப்பாக சூப்பராக இருக்கும். நேச்சஸ் போட்டுக்கோங்க.
சென்டரில் மார்க் பண்ணிக்கங்க. ஓப்பன் சைடு வர்றதுக்கு டாட்டுக்கு அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லை 2.25 வச்சுக்கலாம். இங்கேருந்து 3 இன்ச்சு தள்ளி 1.5 இருக்கும். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1.5, மேலே 2.5 இன்ச்சு. 3வது டாட்டு பாருங்கள். டாட் மார்க் பண்ணியாச்சு. ஊசியால் ஹோல்ஸ் போட்டுக்குவோம். அப்போ தான் பின்னாடி கீழே ஜாக்கெட் போட்டிருந்தாலும் சரி, பின்னாடி உள்ள துணியிலையும் நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்கும். டாட் அதில் வச்சு பிடிச்சிக்கலாம். நம்ம குத்தூசி எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. கட்டிங் டேபிள்லேயே வச்சுக்கோங்க. அதை ஒரு ஊசி கைத்தில் கட்டி. இப்போ நம்ம பட்டிக்கு ஆந்துக்குவோம். எல்லாத்துக்கும் நேச்சஸ் போட்டுக்கோங்க. டாட்டு பிடிக்கிற இடத்துலலாம் நேச்சஸ் போட்டுக்கோங்க கரெக்டாக. பட்டிக்கு அளவு எடுக்கிறோம் பாருங்கள். அந்த டாட்டு பிடிக்கிறத விட்டுட்டு, டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோங்களோ அதை விட்டுட்டு நம்ம அளவு எடுக்கிறோம். ஒன்பதரை வருது பட்டி உயரம். இந்த பக்கம் 4. அடியில் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்கு தேவையான அளவு கீழே அடியில் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுதான் அந்த பட்டியில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை சேமாக அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ரண்ட்டில், சைடில், சென்டரில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு வச்சுக்க வேண்டியதான் பட்டி. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வருதுன்னு. தையலுக்கு மட்டும் நம்மளுக்கு அடியில் பட்டிக்கு அடியில் மடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சும், மேலே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சும் விட்டால் போதும். நம்ம எவ்வளோ பிடிப்போமோ தையல் அந்த அளவு விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு பிடிச்சாக்கா 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு பிடிச்சா 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். நம்ம தையலுக்கான அளவு பட்டிக்கெல்லாம் 1/4 இன்ச்சு விட்டாலே போதும். அதுக்கு மேலே நம்ம பிடிக்க மாட்டோம். அதை 3த்தையும் ஜாயின் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். பட்டி எப்போவுமே நேர் கட்டிங்கில் தான் வெட்டணும். கிராஸ் கட்டிங்க்கு பட்டிக்கு மேலே உள்ள கப் ஷேப் இருக்குல்ல, அதுக்கிட்ட மட்டும்தான் நமக்கு கிராஸ் கட்டிங்கில் வரும். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டில் பட்டி எல்லாமே நேர் கட்டிங் தான், நேர் பீஸ் தான் துணி வரும். பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கை 4 மடித்து போட்டுக்கிட்டேன். கையை 1.25 இன்ச்சு போல் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுக்கலாம். ப்ளவுஸோட அகலம், அந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு அளந்துக்கலாம். கை மேல் உயரம், சைடு உயரம். இப்போ மேல் உயரத்துலேருந்து இங்கே பாருங்க எத்தனை இன்ச்சு இருக்குன்ட்டு. அந்த மேல் உயரத்துலேருந்து 3 இன்ச்சு நமக்கு கம்மியாக இருந்தால் போதும். இதில் 3 இன்ச்சு இறக்கம் கூட இருக்கும். அங்கேருந்து 2 இன்ச்சு, மேல் உயரத்துலேருந்து 2 இன்ச்சு வச்சு அதுலேருந்து கையை வளைவாக வரைஞ்சி விட்டுக்காங்க. பாருங்க எப்படி வரைகிறேன்னு. ஈஸியாக அழட்டிக்காமல் வரைஞ்சிடலாம். பெரிய கஷ்டமே கிடையாது கை வரைகிறது. இப்போ நம்ம ப்ளவுஸில் பேக் பீஸில் கை வெட்டணும்ல, ஆம்கோல், அதை வச்சு அங்கே பாருங்க பத்தலை கைக்கு ஒட்டு வைக்கணும். இது மாதிரி அளவு எடுத்துக்கங்க. கை வெட்டின பீஸில் உள்ள ஆம்கோலையும் இந்த ஆம்கோலையும் அளந்து பார்த்துக்கணும் கையிலையும், ஏன்னா துணி பத்தாமல் போயிடும். நேச்சஸ் போட்டுக்கலாம். ஒட்டுக்கு தேவையான துணியை வெட்டி வச்சுக்கலாம்.
1/2 இன்ச்சு இறக்கம் போதும் குழிக்கு. கையில் நம்ம குழி எவ்வளோ அளவு வெட்டணுமோ அதே அளவு கையிலையும் வெட்டிக்கலாம். உடம்புல எவ்வளோ அளவு வெட்டணுமோ அதே மாதிரி மேட்சஸ் போட்டுக்கோங்க. குழி வெட்டின சைடு கை மாறாமல் இருக்கும். இப்போ ஒட்டையும் நம்ம நறுக்கி வச்சுருவோம் கையோட. எப்படி நான் ஒட்டுக்கு நறுக்கிறேன்னு பாருங்கள். எவ்வளோ குறையுதோ அதை இது எல்லாமே ஒட்டு பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிஷினுக்கு போயிடலாம். ஈஸியாக இருக்கும் தைக்க. அதை ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும் துணி. இப்போ தைக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் தைச்சி காமிக்கிறேன். எவ்வளோ எடுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நார்மலாக நம்ம பட்டியெல்லாம் எப்படி வைக்கிறோமோ, நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே வச்சுக்கலாம். பட்டி டாட் பிடிக்கிறது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். திருப்பி படிமான தையல் போட்டுக்கிறோம் பட்டியில். பட்டி ரெடி ஆகிடுச்சு. டாட்டு பிடிக்கிறத பாருங்கள். டாட்டெல்லாம் நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பிடிப்போம்லாம் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. டாட்டில் நல்லா அழகாக வரும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில். மூணு டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி நிற்கிது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கப் ஷேப்பு அப்படியே நிற்கும். அந்த கிராஸாக உள்ள துணியெல்லாம் இழுத்து நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிருக்கும். நமக்கு நேர் கட்டிங் அமுத்தினா மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே ஷேப் இருக்கும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை போட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சும்மா பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் போட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும். நமக்கு தெரியும். பட்டி வச்சுக்கலாம். பட்டி வைக்கும் போது நம்ம அந்த டாட்டை மடித்து விட்டுக்குவோம். சென்டர் டாட்டை. ஃப்ரண்ட்டு மார்க்கிங் மட்டும்தான் நமக்கு கிராஸ் கட்டிங். வேறு எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். படிமான தையல் போட்டுக்கலாம். ஓப்பன் பீஸ் வச்சுக்கலாம்.
நான் கொக்கி மாட்டுறதுக்கு வீ தான் வைக்கிறேன். நீங்கள் கொக்கி மாட்டுற பார் கூட கட்டிக்கலாம். அதுக்கு நேராக அடிச்சுக்கணும் நம்ம. கழுத்து பீஸ் வைக்கிறத மட்டும் ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு வீ வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி தைங்க. கட் பண்ணி தைச்சிட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் லுக்கே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு நார்மல் ப்ளவுஸை விட இது கொஞ்சம் லுக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.